இமாச்சல பிரதேசத்தில் கார் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மீட்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு விரைவில் உடல் சென்னை கொண்டு வரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சென்னையின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகனும் திரைப்பட இயக்குநருமான வெற்றி துரைசாமி படப்பிடிப்பிற்கான லொகேஷன் பார்ப்பதற்காக இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருந்தார். கடந்த 4ஆம் தேதி அவர்கள் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் கார் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் நண்பர் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் இந்திய கடற்படையின் ஸ்கூபா டைவிங் வீரர்களும் ஈடுபட்டனர். இதனிடையே சட்லஜ் ஆற்றங்கரையில் கிடைத்த உடல் திசுக்கள் வெற்றி துரைசாமி உடையதுதானா என்பதை DNA பரிசோதனை மூலம் உறுதி செய்ய அவரது குடும்பத்தினரிடம் நேற்று ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. இந்நிலையில் 9வது நாளாக ஸ்கூபா டைவிங் வீரர்கள் சட்லஜ் நதியில் இன்று தேடும் பணியில் ஈடுபட்ட போது விபத்து நடைபெற்ற பகுதியில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் வெற்றி துரைசாமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சலமன், வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல் எப்போது சென்னை கொண்டு வரப்பட உள்ளது? இது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றபோது கார் விபத்தில் சிக்கி காணாமல் போனார். காணாமல் போன வெற்றி துரைசாமியை 9 நாட்களாக இமாச்சல பிரதேச காவல்துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் என பல்வேறு நபர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை சட்லஜ் நதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடலானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சிம்லா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். நாளை சென்னைக்கு உடலானது வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.